ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு தரமான ஹாரர் படம் தாங்க. நீங்க எத்தனையோ ஹாரர் படம் பார்த்திருப்பீங்க, ஆனா இது மாதிரி ஒரு படத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு கொடூரமான பேய், கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட. இந்த பேய் என்ன பண்ணும்னா சொல்லி வச்ச மாதிரி சின்ன பசங்களை மட்டுமே குறி வச்சு தூக்கும். அந்த பேய் கையில வச்சிருக்கிற பேக்ல புடிச்ச பசங்களை நசுக்கி போட்டு எடுத்துட்டு போயிடும். அதுகிட்டே இருந்து தப்பிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த ஒரு கொடூரமான பேயோட கண்ணு நம்ம ஹீரோவோட குழந்தை மேல பாயுது. ஹீரோ தன்னோட குழந்தைய எப்படி காப்பாத்தினாரு, அந்த பேய் என்ன பண்ணாருன்றத ஒரு இடத்துல கூட சோர்வடையாம நொடிக்கு நொடி பயத்தை காட்டி கொண்டு போன ஒரு படம் தான் இப்ப ரீசெண்டா வெளியான பேக்மேன். அண்ட் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்மேனை பார்க்க போலாம். ஒரு அப்பாவும் மகளும் கிரவுண்ட்ல விளையாண்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட கொஞ்ச நாளாவே நம்ம பொண்ணு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அதை பத்தி அப்பா இப்போ தன்னோட பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அவர் கேட்ட உடனே அவரோட பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு ஏதோ சொல்ல நினைக்கிறா, ஆனா சொல்லாம மழுப்புறா. கடைசியில எப்படியோ சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எப்பவுமே சைக்கிளிங் போவாங்க. ஆனா அன்னைக்கு தன்னோட பொண்ணை தனியாவே சைக்கிளிங்க்கு அனுப்பிட்டாரு. அப்போன்னு பார்த்து அவ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு டனல் கிட்ட வழி மாதிரி போயிடுறா. ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேய்கள் அமானுஷ்யம் எல்லாம் இருக்கு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட மகளோட நடவடிக்கை சரியில்லை, அவள் நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அப்பா. அதே நேரத்துல ரொம்ப பயந்து போன பொண்ணு வேகமா போய் அவளோட ஃபேவரட்டான பொம்மை ஒண்ணு இருக்கும், ஒரு டெடி பேர், அதை எடுத்து கையில வச்சுக்கிறா. அப்பா ஒண்ணு, என்னம்மா இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா, நான் இருக்கேம்மா அப்படின்னு அப்பா தன்னோட மகளை சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு நைட்டே அவங்க அப்பா, இங்க பாருமா, நீ டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுற வயசுலாம் தாண்டிட்ட, இப்போ உனக்கு அதெல்லாம் தேவைப்படாது, எல்லாத்தையும் டொனேட் பண்ணிடலாம்னு சொல்லி எல்லா டாய்ஸையும் கார் டிக்கில போடுறாங்க. கடைசியா தன்னோட பொண்ணு தன்னோட கையில வச்சிருந்த சைல்ட்ஹுட் ஃபேவரட் டாய் அந்த டெடி பேர் அதையும் அந்த கார் டிக்கிலே போட்டுடுறா. அவ போட்ட உடனே அவங்க கார் டிக்கியை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த தெரு விளக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விட்டு விட்டு எரியுது. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்றதே தெரியல. அவ என்னாச்சுன்னு யோசிக்கிற அந்த நேரத்துல ஒரு பயங்கரமான சவுண்ட் காரேஜ்ல இருந்து கேட்க அந்த பொண்ணு ரொம்ப வேகமா ஓடி போய் பாக்குறா. அது என்னடான்னு பார்த்தா தன்னோட அப்பா ஏதோ விஷம் குடிச்சா நிறைய நுர வரும்ல வாயில இருந்து, அந்த மாதிரி வந்து அவரால் அசைய முடியாத ஒரு நிலைமையில கீழே விழுந்து கிடக்குறாரு. அந்த நிலைமையிலையும் தன்னோட பொண்ணு கிட்ட இந்த இடத்தை விட்டு போ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறா. திடீர்னு ஒரு அமானுஷ்யமான உருவம் அந்த பொண்ணு பின்னாடி வந்து நிக்குது. அந்த பேய் கையில ஒரு வினோதமான ஒரு பேக் வச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. பெரிய ஜிப்புகளோடையும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேக்கா இருக்குது அது. அந்த பொண்ணு திடீர்னு பிடிச்சி நசுக்கி அந்த பேக்குள்ள திணிச்சு எலும்பெல்லாம் ஒடிச்சு உள்ள வச்சு அமுக்கி அந்த ஜிப்பை மூடிட்டு அந்த பயங்கரமான பேய் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடுது. இங்கதான் படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, தி பேக்மேன் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு அழகான குடும்பத்தை தான் காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இவன் ஜாக். ஜாக் யாருன்னா அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. தன்னோட ஃபேவரட்டான டாயை வச்சு தன்னோட அப்பா அம்மா கூட விளையாண்டுட்டு இருக்கிற இந்த குழந்தை தாங்க ஜாக். எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க சைல்ட்ஹுட் ஃபேவரட் டாய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரி ஜாக் கையில வச்சிருக்கிற ஃப்ளூட் அதுதான் அவனோட ஃபேவரட் டாய். இன்னும் சொல்ல போனா இந்த டாயை செஞ்சு கொடுத்ததே ஜாக்கோட அப்பா தான். இந்த ஃப்ளூட் தான் ஜாக்கோட உயிர்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. ஹீரோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னா அவங்க அண்ணனும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. இவங்க குடும்ப தொழில இப்ப அண்ணன் தான் ஃபுல்லா மெயின்டைன் பண்றாரு. ஆனா ஹீரோவுக்கு யாருமே பண்ணாத ஒரு புது பிசினஸ், ஒரு புது தொழில பண்ணணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. ஆனா எந்த பேங்க்லயும் லோன் தரல. ஏன்னா ஏற்கனவே இவங்க நிறைய பிசினஸ் லோன் வாங்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினாலதான் இப்ப இந்த இடத்துல ஹீரோ மாட்டிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோனும் அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு பிசினஸ்லாம் அப்படின்னு அக்கா கேட்க இப்போதான் தெரிய வருது, ஒரு காலத்துல இவங்க செல்வ செழிப்பா இருந்தவங்க பிசினஸ் லோன்லாம் கட்ட முடியாம ஊரை விட்டு காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்றது. டக்குனு அங்க ஒரு சவுண்ட் கேக்குது, ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரியான சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஜாக் பையன் தான் அவனோட ஃபேவரட் டாய் ஃப்ளூட்டை வச்சு ஊதி விளையாடுறான். இத பார்த்த ஹீரோயின், இவன் தான் என் பையன், இவனுக்கு எப்பயுமே இதாங்க வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படி தாங்க ஹீரோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ வீட்டை சுத்தம் பண்ணி குப்பையை வெளியே போடலாம்னு வர்றாரு. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். ஆல்ரெடி ஹீரோக்கு வேற எவனோ வீட்டை நோட்ட விடுற மாதிரியும் சுத்தி வந்துட்டே இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு வினோதமான மனித நடமாட்டத்தையும் உணர்றாரு ஹீரோ. இந்த விஷயத்த காலையிலே தன்னோட அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு நடமாட்டம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த காட்டு பகுதியில நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குட்டி மரப்பீச செதுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு கழுகு தலையோட டிசைன் பண்ணி. இது வந்து ஹீரோ கூடவே பிறந்த ஒரு தனி திறமை. இதே மாதிரிதான் ஜாக்குக்கு தன்னோட கையாலேயே அந்த ஃப்ளூட்டை செஞ்சு தந்திருப்பாரு. அதான் ஜாக்குக்கு அந்த ஃப்ளூட் ரொம்ப உயிர். இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. ஹீரோ தன்னோட கையில ஒரு ஆந்த உருவத்தை
முகத்தை நைஃப் வச்சு செதுக்கிக்கிட்டே தன்னோட அண்ணன் கூட எங்க போறோம்னே தெரியாம பின்னாடியே போறான். அட எங்க தான் போறான் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு ஒரு டனல் கிட்ட போனதா சொல்லுவாள்ல, அங்கதான் வந்திருக்கானுங்க. ஆல்ரெடி இந்த பழங்கால பள்ளத்தாக்குல பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு, டேய் வாடா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட்டிட்டு போறான். என்னதான் அண்ணன் பயப்படாம அந்த டனல் பக்கம் கூட்டிட்டு வந்தாலும் அந்த டனலை பார்த்த உடனே அண்ணனுக்கு அள்ளு வந்துட்டு அதனால அண்ணன் அப்படியே நின்னுட்டான். நம்ம ஹீரோ அந்த டனலுக்கு பக்கத்துல இருக்கிற மரம் பிளம் ட்ரீ தானே, அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப சாஃப்டான வுட் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு வுட் பீஸ கட் பண்ணிக்கலாம். இவன் வேற அந்த ஆர்ட்லாம் பண்றான்ல, சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டோட கட் பண்ண போறான். உடனே அண்ணன் இலே வந்துடுலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி போயிடலாம்னு வர்றப்போ அந்த பிளம் ட்ரீ அப்படியே கீழே சாஞ்சிடுது. அதை பார்த்த ஹீரோ அந்த குகைக்கு ரொம்ப பக்கத்துல போய் ட்ரீயோட ஒரு கிளையை வெட்டிட்டு இருக்க ஒரு கோரமான கையில கத்திரிக்கோளோட காட்டுறாங்க. அது இப்போ அப்படியே சின்ன வயசு ஹீரோ பின்னாடியே பொறுமையா வருது. பேக் சைடு இருக்க ஹீரோட முடிய கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான், மிரண்டு போன நம்ம இளம்பருவ ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்து பயந்து போயிடுறாரு. தன்னோட கையில இருந்த ஆந்த உருவத்தை கீழே போட்டது கூட தெரியாம அண்ணனும் தம்பியும் அலறி அடிச்சுட்டு ஓடுறானுங்க. இந்த ஒரு சம்பவம் திடீர்னு ஹீரோவுக்கு ஞாபகம் வர தன்னோட கையில வச்சிருந்த ஈகிள் கிராப்ட காட்டு பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜாக்கும் அம்மாவும் தோட்டத்துல ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பையனை விளையாட விட்டுட்டு இவங்க மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பாக்குறதுக்காக போறாங்க. இங்க ஜாக் வழக்கம் போல அவனோட ஃபேவரட் டாய் வச்சு பயங்கரமா சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு ஒர்க்ல பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால செம்ம கோவமாயி கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஜாக், வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல அப்படின்னு கத்த. அவ்வளவுதான், ஜாக் மூஞ்சி தொங்கி போச்சு. அவன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கான். அந்த நேரத்துல ஃபாரஸ்ட்ல இருந்து என் கூட விளையாடவா அப்படின்ற ஒரு குரல் ஒண்ணு கேக்குது. குழந்தைக்கு என்னங்க தெரியும், ஜாக் அந்த குரல் வர இடத்த நோக்கி ஓடி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக்கோட அம்மா வெளியே வந்து பாக்குறாங்க. என்னடா சவுண்டே வர மாட்டேங்குது, எங்கடா போனா அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தாதான் தெரியுது ஜாக்க காணோம் அப்படின்னு. பதறி போன அம்மா ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிட்டாங்க. டேய் செல்லம் எங்கடா இருக்க, பயமா இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லி காடு ஃபுல்லா கத்தி கத்தி தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே ஜாக்க காணோம். இன்னொரு சைடு ஜாக்க காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதியில இருந்து வந்த குரல் எப்படியோ ஜாக்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுது. இப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடில இருந்து ஒரு பொம்மை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது ஜாக்க பார்த்து இங்கே வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட அந்த குழந்தைய அந்த மரத்தை நோக்கி வேகமா போறான். அப்படியே கட் பண்ணா ஜாக்கோட அம்மா காடு ஃபுல்லா தேடுறாங்க, பையனு கிடைக்கவே இல்லை. அவ்வளவுதான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி ஜாக் ஜாக்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஜாக்கோட ஃப்ளூட் சத்தம் கேக்குது. அலறி அடிச்சுட்டு அந்த சவுண்ட் கேட்கிற சைடு அம்மா ஓடுறாங்க. போய் பார்த்தா நல்ல வேலை அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஜாக் உட்காந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தா அம்மா டேய் என்னடா பண்ற அப்படின்னு கதறிக்கிட்டே ரொம்ப வேகமா வந்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாக்க தூக்குறாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு ஜிப் ஓபன் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட். அதே சவுண்ட் பயங்கரமான ஒரு சத்தோட கேக்குது, ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி. அதனால அம்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த மரத்தையே உத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போல இருந்து அம்மாவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் கையில தன்னோட ஃபேவரட் நைஃப் வச்சு ஏதோ செதுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி இருக்க டேபிள்ல நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. எல்லாமே லோன் வாங்கினதை திருப்பி கட்ட சொல்றதுக்கான லெட்டர்ஸ். ஏற்கனவே அப்பா கொல்ல கான்ல இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு மெயில் வருது. என்ன மெயில்னா அப்பா ஒரு பிசினஸ்க்காக லோன் கேட்டிருப்பாரு, அதை ரிஜெக்ட் பண்ணதா ஒரு மெயில் வந்திருக்கு. அதை பார்த்த அப்பா கோவத்துல அவர் சின்ன வயசுல இருந்து வச்சிருந்த அவரோட ஃபேவரட் டாய் அந்த நைஃப் அதை டேபிள்ல மட்டாக குத்தி உடைச்சிட்டான். அவ்வளவுதான் இந்த ப்ராஜெக்ட்னு மனசு வெறுத்து அவர் செஞ்ச ப்ராஜெக்ட கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டு தன்னோட நைஃபையும் டஸ்ட்பின்ல போட்டுறாரு. அந்த நைஃபை போட்ட அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அதே சமயம் பேபி மானிட்டர்ல தன்னோட பையன் யாரு கூட பேசிட்டு இருக்கான். உடனே அப்பா வேகமா ஓடி போறாரு. என்னடான்னு பார்த்தா ஜாக் ஜன்னல பார்த்து என்னோட ஃப்ரெண்டு டாலி டாலி அப்படின்னு கைய காட்டுறான். அப்பாவும் பாக்குறாரு, பட் யாருமே இல்ல. சரி அது ஜாக்கோட இமேஜினரி ஃப்ரெண்டு போல அப்படின்னு நினைச்சு ஜாக்க படுக்க வச்சுட்டு வராரு. திடீர்னு கீழே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு போய் பாக்குறாரு. அங்க என்னடா அப்படின்னு பார்த்தா விண்டோ ஓபன்ல இருக்கு. இப்போ விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம்னு போறப்போ காட்டு பகுதியில இருந்து ஒரு ஜிப் ஓபன் பண்ற மாதிரியும் க்ளோஸ் பண்ற மாதிரியும் மாறி மாறி பயங்கரமான சவுண்ட் வருது. இதை கேட்ட அப்புறம் எங்கிருந்து தூங்குறது, ஒரு பேட்டை எடுத்துக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நானா இதனால இதாங்க பண்ணுவேன். ஹீரோயின் உடனே என்ன பண்றீங்கன்னு கேட்க அவர் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஹீரோயின் கேள்வி மேல கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. திடீர்னு கீழே ஜாக் அலற சவுண்ட் கேக்குது. அப்பா ரொம்ப வேகமா போறாங்க. பையன் கதறி கதறி அழுறான். அப்படியே பக்கத்துல யாரோ ஓடி போற மாதிரி சவுண்ட் கேட்டு யாரா அது யாரா அவன் என் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு கத்துறாரு வாசல்ல நின்னு. திடீர்னு அந்த இடத்துல நல்லா பெரிய பெரிய JBL சார்ஜ் ஸ்பீக்கர்லாம் வச்சு ஒரு ஜிப் சவுண்ட நம்ம ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும், ஓபன் பண்ற மாதிரியும் க்ளோஸ் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அப்பா பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. டக்குன்னு ஹீரோக்கு ஞாபகம் வருது, இதே மாதிரி ஒரு சவுண்ட தான் ஹீரோ சின்ன வயசுல இந்த டனல் கிட்டையும் கேட்டிருப்பாரு. அட பாவீங்களா, பேய கண்ணுலயே காட்டாம இப்படி பீதியை கிளப்புறீங்களேடா அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து எல்லா இடத்தையும் அலசி ஆராயறாங்க. இப்போ சீனியர் ஆபீசர் வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது அடிஷனல் கீ இருக்கான்னு கேட்க ஹீரோயின் உடனே எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீயை எடுத்து காட்டுறாங்க.
காட்டுறாங்க ஒரு பூத்தொட்டிக்கு அடியில இருந்து. அதை பார்த்த போலீஸ் எவனோ ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு எதையோ ஆட்டை போடுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே மேல இருந்து ஒரு போலீஸ் சார் இங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. போய் பார்த்தா ஹீரோ செஞ்சு வச்சிருந்த வுட் கிராஃப்ட் எல்லாமே ஜாக்கோட ரூம் விண்டோவுக்கும் பக்கத்திலேயே சிதறி கிடக்குது. இதெல்லாம் நான் ஒரு பொட்டிக்குள்ள போட்டு ஸ்டோர் ரூம்ல தான் வச்சிருந்தேன், இங்க எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு ஹீரோ. போலீஸ் உடனே சார் உங்க வீட்டுல இருந்து வந்தவனுக்கு என்னமோ ஒண்ணு தேவை, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், சோ வீட்டு நல்லா லாக் பண்ணிட்டு பாதுகாப்பா தான் இருக்குமா அப்படின்னு அடிக்கடி பார்த்து கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கிராஃப்ட் கையில கிடைக்குது. அதை பார்த்த ஹீரோ பயங்கரமா ஷாக்ல அத பயத்தோட பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா அவர் சின்ன வயசுல அந்த டனல் கிட்ட போட்டு போயிருப்பாரு ஒரு ஆந்த வுட் கிராஃப்ட். அதுதாங்க இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது தெரியல, ஆனா இந்த ஃப்ளூட் இத பாருங்க, இத நீங்க தானே செஞ்சீங்க. ஜாக் இதை வச்சுதான் எப்பவுமே விளையாண்டுட்டு இருக்கான், அவனுக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், இல்லன்னா அவன் வளர்ற வரைக்கும் இதே தான் வச்சுட்டு அழுதுட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன சொல்ற, இது அவன் சின்ன பிள்ளையில இருந்து வச்சிருக்கான், அதை போய் கொடுக்க வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொண்டாட்டி சொல்லி கேட்காம இருக்க முடியுமா, அப்புறம் சோறு யாரு போடுறது, அதனால சரின்னு சொல்லி அதை மறைச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜாக் வந்து குளிச்சிட்டு இருக்கான், பக்கத்துல அப்பாவும் இருக்காங்க. ஜாக் வேற எனக்கு ஃப்ளூட் வேணும் எனக்கு ஃப்ளூட் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க, சரி எடுத்துட்டு வர்றேன் ஆனா நீ அதை அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாக் கிட்ட நான் 2 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் டே ஜாக்கு அப்படின்னு கத்துவேன், நான் இருக்கேன்பா அப்படின்னு நீயும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாரு. அதே மாதிரி அப்பாவும் ஸ்டெப்க்கு கீழே போறப்போ ஜாக் இருக்கியா அப்படின்னு கேட்க அவனும் இருக்கம்பா அப்படின்னு சொல்றான். அப்பா அந்த ஃப்ளூட்டை இருக்க ஸ்டோர் ரூமுக்கு போன அடுத்த செகண்ட் ஜாக் இருக்க பாத்ரூம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து அந்த டாலி பொம்மை ஜாக் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லுது. அதே சமயம் டோரும் லாக் ஆயிடுது. இப்ப அப்பா ஜாக் அப்படின்னு கூப்பிட மேல இருந்து எந்த சத்தமும் வரவே இல்லை. அதனால அப்பா மிரண்டு போய் அலறி அடிச்சுட்டு மேல வர்றாங்க. இங்க பாத்ரூம்ல ஒரு கோரமான கை ஜன்னலை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்டா அம்மாவும் அப்பாவும் கதவை உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. யார் ஆஃப் பண்ணா அப்படின்னு கேட்க திரும்ப ஜாக் டாலி டாலி அப்படின்னு சொல்றான். அப்பதான் புரியுது எகைன் யாரோ வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிருக்காங்கன்னு. அவ்வளவுதான் ஹீரோ விளக்கணைய கண்ணுல ஊத்திட்டு உட்காந்துட்டாரு. அந்த ஃப்ளூட்டை வேற எவ்வளவு தேடியும் கிடைக்கவே இல்ல. சரின்னு தன்னோட பையன் பக்கத்திலேயே அப்பாவும் படுத்துறாரு. அவரால் தூங்கவே முடியல. அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் வேற, அதாவது ஹீரோவோட அப்பா சொன்ன விஷயங்கள் வேற அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அப்பாவுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. சரி எல்லா டோர்ஸும் லாக்கா இருக்கா அப்படின்னு பார்க்க போறாரு. எல்லா டோர்ஸும் லாக்ல தான் இருக்கு. ஆனா வெளியே இருக்க கேரேஜ் மட்டும் ஓபன்ல இருக்கு, லாக் ஆகாம. சரி இது க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு மெயின் டோருக்கு பாஸ் கீ போட்டுட்டு போறாரு. அந்த கேரேஜ பார்த்துட்டு க்ளோஸ் பண்ண அப்புறம் வீட்டுக்கு வர்றாரு. மெயின் டோர் லாக் ஆயிடுது. பாஸ் கீ உள்ள இருந்து மட்டும் தான் போட முடியும். சரின்னு டோருக்கு கீழ இருக்க பெட்ஸ் டோர் வழியா உள்ள போக ட்ரை பண்றாரு. திடீர்னு ஜாக்கோட ஃப்ளூட் சத்தம் கேக்குது. அப்பா பயங்கர அதிர்ச்சியில சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா சீலிங்ல ஒரு கோரமான உருவம் அந்த ஜாக்கோட ஃப்ளூட் வச்சு ஒரு வித்தியாசமான சவுண்ட்ல வாசிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சடனா டோருக்கு மேல இருக்க கண்ணாடி எல்லாம் உடைச்சு டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. டேய் யாரா நீ, உமால வாடா வெளியே அப்படின்னு கத்துறாரு. நல்ல வேலை ஜாக் அம்மா கிட்ட தான் இருக்கான். இப்ப அம்மாவும் அப்பாவும் ஒரே இடத்துக்கு வந்துடுறாங்க. கரண்ட் திடீர்னு வந்துருது. அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் உயிரே வருது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அடுத்த நாள் காலையில தன்னோட அண்ணன் கிட்ட போய் டஸ்ட்பின்ல இருந்து எடுத்த அந்த பொம்மையையும் லாஸ்ட் நைட் கேரேஜ் ஓபன் பண்ணப்போ கிடைச்ச கேப் அது ரெண்டையும் காட்டி இது நம்ம அந்த டனலே மிஸ் பண்ணிட்டோம், ஆனா திரும்ப வீட்டுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு கேட்க அண்ணா உடனே டேய் நம்ம அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவங்க தான் எங்க இருக்கிற பொருளா இருந்தாலும் கண்டுபிடிச்சு எடுத்து வந்துருவாங்களே, இருந்தாலும் இது கொஞ்சம் சஸ்பிசியஸா தான் இருக்கு, நீ போய் பார்பராவை பாரு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஜாக்கும் அம்மாவும் பார்க்ல தான் இருக்காங்க. ஜாக் அங்க ஒரு சர்க்கிள் பசில் ஹவுஸ்ல விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப ஜாக் கையில ஒரு கிஃப்ட கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட டாலி குடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எகைன் விளையாட போறான். அவன் கொடுத்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா 2 டிராயிங் இருக்கு உள்ள. ஒன்னு சின்ன வயசுல ஹீரோ அந்த அமானுஷ்ய டனலுக்குள்ள இருந்து பார்த்த மாதிரியே ஒரு டிராயிங் இருக்கு. இன்னொன்னு இப்போ பிரசன்ட்ல ஜாக் விளையாடுற பசில் ஹவுஸ்க்குள்ள யாரோ இருந்து ஹீரோயினையும் ஜாக்கையும் பார்த்து படம் வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிராயிங் இருக்கு. உடனே அம்மா வேகமா ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பசில் ஹவுஸ் உள்ள அந்த அமானுஷ்யமான பேய் இருக்கு. ஜாக் இங்க வா இங்க வா அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஆனா ஜாக் காதுல விழவே இல்ல. அந்த பேக்மேன் காது ஜவ்வு கிளியர் அளவு சவுண்ட் கேட்க அந்த ஜிப்பை ஓபன் பண்றான். ஓபன் பண்ண உடனே ஜாக்கும் அது உள்ள போறான். அவன் உள்ள போறத பார்த்த அந்த பேக்மேன் ஒரு மாதிரி பயங்கரமான சிரிப்பு சிரிக்க இங்க இருந்துட்டு அம்மா கதறாங்க ஜாக் போகாத போகாத அப்படின்னு. திடீர்னு ஹீரோ அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. அட என்னடான்னு பார்த்தா எல்லாமே கனவுங்க. இப்ப அடுத்த நாள் அண்ணன் சொன்னால பார்பரா அப்படின்னு அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மனதத்துவ மருத்துவர். இவங்க ஆல்ரெடி ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. எதுக்காகனா இவர் சின்ன வயசுல அந்த டனல் கிட்ட போனதை அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவர் அப்படியா சரி வாடா அப்படின்னு அந்த டனல் கிட்ட அழைச்சிட்டு போய் அவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாரு. இது ஒரு காலத்துல நிலக்கரி சுரங்கமா தான்டா இருந்தது, ஆனா இப்போ அதுல ஒருத்தன் இருக்கான். அவன் தான் பேக்மேன். அவனோட டார்கெட் சின்ன பசங்க தான், அதுவும் ஒன்ன மாதிரியான ரொம்ப நல்ல பசங்களை தான் அவன் தூக்குவான். அதோட அவன் வச்சிருக்கிற பேக்ல உன்னை நசுக்கி எலும்பு உடைச்சு திணிச்சு எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டு இப்ப ஹீரோயின் கிட்டையும் இது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஹீரோயின் உடனே என்ன இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஊருக்கு ஊர் தான் இது மாதிரி தான் கத்துறான் கதை சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பார்பராவும் நீங்க இப்போதைக்கு இங்க
இருக்க வேணாம், கொஞ்ச நாள் வெளியே போய் இருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் இங்க வாங்க அப்படின்னு ஒரு தற்காலிக தீர்வு கொடுக்கறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சிட்டிக்கு நடுவுல அவங்க அக்கா வீட்டுல தங்கலான்னு போயிட்டாங்க. ஜாக் அக்கா கிட்ட கொடுத்துட்டு இவங்க நல்லா ஒரு சொகுசான ஹோட்டல்ல இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு ரூம்ல இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அந்த பேக்மேன் அவனை பத்தி கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்களேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்க, அப்போதான் அவர் சொல்றாரு, ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட அந்த பேக்மேன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் தான், ஆனா அவனுக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அவனோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னா பேக்மேன் டார்கெட் பண்ற பசங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் டாய் இருக்கும். அது அந்த பசங்க பத்திரமா வச்சுக்கிற வரைக்கும் பேக்மேனாலையும் சரி யாராலையும் சரி அந்த பசங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பாக்கெட்ல இருக்க நைஃப் அதை எடுத்து காட்டி இது எப்பவுமே நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் இந்த நைஃப் தான் நம்ம ஹீரோவோட ஒரு ஃபேவரட் டாய். இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இப்ப நம்ம பையனோட ஃபேவரட் டாய் ஃப்ளூட் அது அந்த பேக்மேன் கிட்ட தான் இருக்கு, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோ பயந்த மாதிரியே இப்ப நடக்க போகுது, எல்லாரும் தயாரா இருங்க. இப்போ இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அக்காவை தான் காட்டுறாங்க. இவங்க பேபி மானிட்டரை எடுத்து பாக்குறாங்க. ஜாக் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா உடனே மெயின்டெனன்ஸ்க்கு கால் பண்ணி ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கா, ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு சீலிங்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு. இதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும், ஆனா அக்காவுக்கு தெரியாதுல்ல. இப்போ திடீர்னு வெளியே இருந்து கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நேரம் ஆக ஆக அதிகமான சவுண்ட் கேக்குது. ஏய் யாருடா அது, நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன்டா, அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்றாக்கா. ஆனா அது என்ன ஹியூமனா பயந்து போக அது தானாவே கதவை ஓபன் பண்ணி உள்ள வந்து அக்காவோட வாயில கைய வைக்குது. அக்கா பொத்துன்னு சுயநனவை எழுந்து கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அப்படியே ஜாக் பக்கத்துல போறான் அந்த பேக்மேன். ஜாக்கோட மேல இருக்கிற அந்த பெட்ஷீட்டை பொறுமையா கீழே இழுக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, ஹீரோவும் வந்துடுறான். அக்கா வாயில ஏதோ கட்டு போட்டுருக்கு, அக்காவும் ஓகே தான், ஜாக்குக்கும் ஒன்னும் ஆகல. போலீஸ் எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா மெயின்டெனன்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல, அவன் தான் ஏதோ சஸ்பிசியஸா இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கான். இப்ப ஹீரோக்கு யாருமே இல்ல. அக்கா இருக்கிற அந்த பிளாட்லயும் வந்து அந்த பேக்மேன் லீலைகளை காட்டிட்டு போயிட்டான். இப்ப ஹீரோக்கு போக இடமே இல்ல. சரின்னு தன்னோட அண்ணனோட வீட்டுக்கே எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் தூங்க போலான்னு தூங்க போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பேபி மானிட்டர்ல தன்னோட பையனையே பாத்துட்டு இருக்காரு. ஏன்டா பரதேசி நாய்களா, ஒரு பேய் துரத்துதுன்னா குழந்தைய பத்திரமா உங்க கூடயே வச்சுக்காம அதை ஏன்டா தனியா ஒரு ரூம்ல போய் படுக்க வைக்கிறீங்க, சரி விடுங்க. பேபி மானிட்டரும் திடீர்னு பிளிக்கர் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுது, வந்துட்டான்டா அவன் அப்படின்னு. திடீர்னு அந்த பேக்மேன் கேமரா பக்கம் வந்து சிரிக்கிறான், ரொம்ப கோரமான பற்களோட. அடங்கோத்தா டே அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓடி போறான். பார்த்தா அண்ணனும் அண்ணியும் நுர தள்ளி கீழே கிடக்குறாங்க. இப்ப வேணும்னே அந்த பேக்மேன் அவன் வச்சிருக்க பேக் காட்டி சிரிக்கிறான். அந்த பேக்குள்ள இருந்து ஜாக்கோட வாய்ஸ் கேக்குது. இப்ப பேக்மேன் அந்த இடத்த விட்டு வேகமா போயிடறான். ஆனா அந்த பேக்மேன் இருக்கிற இடம் தான் ஹீரோவுக்கு தெரியுமே. உடனே அடிச்சு புடிச்சிட்டு அந்த டனல் கிட்ட போயிட்டான். ஹீரோ நினைச்ச மாதிரியே கீழே அந்த பேக்மேன் அந்த டனலுக்கு உள்ள போறான். எந்த இடத்துக்கு ஹீரோ வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். பாசம் பயத்தை தடுத்துருச்சுங்க. அந்த டனலுக்கு உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஓட்டா தான் இருக்கு. அங்கிருந்து ஜாக் வாய்ஸ் கேட்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உள்ள போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா எல்லாமே ஒரு டாய்ஸ். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இங்க இருக்கிற ஒரு டாய்ஸும் ஒரு குழந்தைங்க. இப்ப அந்த பேக்மேன் வச்சிருக்க அந்த அமானுஷமான ஒரு பேக் காட்டுறாங்க. ஹீரோ அதை போய் ஓபன் பண்றதுக்காக போறான். அதுல இருந்து ஒரு ஜிப்ப அவுக்குறப்பையும் அந்த கோரமான சவுண்ட் கேக்குது. இருந்தாலும் பையனை காப்பாத்தணும் அந்த ஜிப்பை ஓபன் பண்றாரு ஹீரோ. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஜாக் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு பொம்மை இருக்கு. செம்ம வெறுப்பாயிட்டாரு ஹீரோ. இப்பதான் புரியுது ஜாக் எங்க அம்மா கிட்ட பத்திரமா தான் இருக்கான். ஹீரோ இங்க கொண்டு வர்றதுக்காக அந்த பேக்மேன் ஜாக்க தூக்குன மாதிரி நடிச்சிருக்கான். இப்ப திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால செவுத்துல இருக்க ஓட்டையில இருந்து ஒரு கோரமான கை ஹீரோட வாயை பிடிச்சி மேல தூக்குது. அவ்வளவுதாங்க, ஹீரோவும் அசைய முடியாம நுர தள்ளி தொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே ஒரு மெமரி காட்டுறாங்க. ஹீரோ என்னென்னமோ நினைச்சு பாக்குறாரு. இப்பதான் புரிய வருது ஹீரோவுக்கு பேக்மேனோட சின்ன வயசு டார்கெட் நம்ம ஹீரோ தான். டனல்லையே ஃபர்ஸ்ட் ஹேரை கட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம கோவத்துல ஹீரோ தன்னோட ஃபேவரட் டாய் அந்த பாக்கெட் நைஃப் அதையும் உடைச்சிட்டாரு. இப்போ அந்த நைஃபும் பேக்மேன் கிட்ட தான் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், ஹீரோவோட கதை அவ்வளவுதான்றதுதான் அர்த்தம். இதே நேரத்துல அந்த பேக்மேன் ஜாக்கோட ஃப்ளூட்டை எடுத்து காட்டுறாரு. காட்டிட்டு ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி அந்த ஃப்ளூட்டை வாசிக்கிறான். ஹீரோவுக்கு அப்பதான் புரிய வருது இந்த பேக்மேனோட அடுத்த டார்கெட் நம்ம ஜாக் தான், நம்ம பையன் தான் அப்படின்றது. இப்ப நம்ம ஹீரோவை மடிச்சு உள்ள போறதுக்காக அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு பேக்மேன் வர்றான். ஆனா ஹீரோவோ தன்னோட பையனை எப்படியாவது காப்பாத்தணும், தன்னோட பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாக்கெட் நைஃபை கையை கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு எடுத்துடுறான். இப்ப கரெக்டா அந்த பேக்மேன் அந்த பேக்கை எடுத்துட்டு வர்றப்போ கழுத்திலே சொருவிடுறான். அந்த ஃப்ளூட்டையும் எடுத்து வச்சிருக்கான். இப்போ எப்படியோ அசைஞ்சு ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சு டனலுக்கு வெளியே போலீஸ் கார் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த சைடு வேகமா போறான் ஹீரோ. திடீர்னு எங்கிருந்தோ ஹீரோ மேல தொப்புன்னு விழுறான் அந்த பேக்மேன். அவ்வளவுதான், தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஜாக்கையாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளூட்டை டனலுக்கு வெளியே போட்டுட்டாரு. பேக்மேனை பார்த்து டேய் உனக்கு நான் தானடா வேணும், வாடா என்கிட்ட அப்படின்னு கத்த அவனும் வந்து ஹீரோட கழுத்தை புடிச்சு மேல தூக்குறான். ஹீரோ பேக்மேனோட தலையை தட்ட அவனோட மண்டையை அப்போதான் நமக்கே காட்டுறாங்க. ஒரு பெரிய லாரி ஒரு சைடு மண்டையில ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மண்டை தாங்க பேக்மேனோட மண்டை. ரொம்ப அருவருப்பா இருக்கு. இவன் பேயா இல்ல பிளாக் மேஜிக் பண்றனா இல்ல சைக்கோவா ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ அப்படியே மூணா மடிச்சு எலும்ப உடைச்சு அந்த பேக்ல திணிச்சு அந்த ஜிப்போ அப்படியே மூடுறான். ஹீரோ அப்படியே விரிக்க பாக்குறாரு. இப்ப வெளியே அந்த ஃப்ளூட்டை காட்டுறாங்க. அதை ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க எடுக்கிறாங்க. அங்க போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. அங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு.
ஆனா ஹீரோயின் தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமே. ஹீரோயின் உடனே இந்த டனலுக்கு வெளியே இருக்க கேட்டை பிடிச்சி கத்துறாங்க, கதறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இனிமே நம்மளோட ஹஸ்பண்ட் திரும்ப வர மாட்டாரு அப்படின்னு. இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாதுரா அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஃபேமிலியோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போறப்போ ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க இந்த ஃப்ளூட்டை எடுத்து ஜாக் கிட்ட கொடுத்து, இந்த ஜாக் உன்னோட ஃப்ளூட், இதை எடுக்கிறதுக்காக தான் உங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, உனக்கு இந்த ஃப்ளூட் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்க ஜாக் உடனே அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு அவன் கையை காட்டுறான். ஓகே ஜாக், நீ இந்த ஃப்ளூட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், இந்த ஃப்ளூட்டுக்காக தான் உன் அப்பா தன்னோட உயிரே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, கண்டிப்பா நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி பையன் சொல்றான். இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. படம் எப்படி இருந்தது, ஒரு ஆவரேஜ் படமா இல்ல நல்லா இருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு மூவியோட அடுத்த சண்டே மீட் பண்ணலாம். அன்டில் தி சைனிங் ஆஃப் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ்.